இப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பஜ்ஜி மிளகா நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேங்க. ஸோ இது வந்து நான் வாங்கும்போது பிளான்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன பிளான்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக முளைச்சி இது வந்து பார்த்திங்கன்னா 9 மிளகாவும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகா எனக்கு இது மாதிரி சுருங்கிடுச்சு. அது வந்து அதில் இருக்க விதையும் நான் இது மாதிரி சைடில் போட்டு விட்டுக்க போகிறேன். ஸோ தட் அதுலேருந்து முளைச்சாலும் முளைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 ஈல்ட்ஸ் கிட்ட கொடுத்தது. அதாவது ஒவ்வொரு ஈல்டுக்குமே ஒரு கைப்பிடி அளவு மிளகா வந்து கிடச்சிதுங்க. ஸோ இதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு ஈல்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிளகாலாம் விட்டுட்டு நான் பெரிய மிளகா மட்டும் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ளவர் பிளான்ட்டில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டோன்னே இதை காமிச்சிருப்பேன். இதோட பேர் மட்டும் நான் மறந்துட்டேன். நான் வந்து வாங்கினப்போ அதோட டேக் இருந்துச்சு. இப்போ அதோட டேக் இல்லை. பட் ஆனால் சூப்பராக வந்து ஃப்ளவர் வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் பிளான்ட். இது மின்ட் பிளான்ட்டோட வீடியோ வந்து எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இதை வளர்த்தேன். ஸோ இதோட வீடியோ லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதுக்குன்னு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ஈல்டாக எனக்கு பேசில் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், பஜ்ஜி மிளகா, அப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ் இது மாதிரி கிடச்சிருக்கு. தேர்ட் ஈல்டாக திரும்ப எனக்கு க்ரீன் சில்லிஸ் கிடச்சிது. அப்புறம் ஃபோர்த் ஈல்டாக இன்னும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் நம்மளோட டொமேட்டோஸும் நல்லா பழுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட 16 டொமேட்டோ கிடச்சிது. நான் அதில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமேட்டோ பறிக்கங்காட்டியும் இந்த பழுக்காத 2 டொமேட்டோவும் சேர்த்து வந்துருச்சு கையோட. பட் அதான் அதெலாம் வந்து பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டொமேட்டோ சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் க்ரீன் சில்லிஸும் பேசில் லீவ்ஸும் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் பறிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.